நமது பெரம்பலூர் மாவட்டத்தின் வணிக அடையாளமாய் திகழ்ந்து வரும் வள்ளலார் என்கிற பெயரை தனது கடும் உழைப்பாலும் மக்கள் சேவையாலும் பெரம்பலூரின் ஒரு அடையாளமாக மாற்றி காட்டிய திரு ஜே அரவிந்தன் அவர்களை பற்றிய சிறு காணொளி தொகுப்பு. 1945ஆம் ஆண்டு பிறந்த திரு ஆர் ஜெயபாலன் அவர்கள் அக்ரி டிபார்ட்மெண்டில் ஏஇயாக பணிபுரிந்தவர். தன்னுடைய பணி நாட்களிலேயே தொழில் சார்ந்தும் இயங்க வேண்டும் என்கிற தன்னுடைய அதீத ஆர்வத்தின் காரணமாக தனது அரசு பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு 1975ஆம் ஆண்டு வள்ளலார் என்கிற பெயரில் பெரம்பலூரில் போர்வெல் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். திரு ஜெயபால் அவர்கள் தொழில்துறையில் முதலாக அடியெடுத்து வைத்த அதே 1975ஆம் ஆண்டில்தான் திரு ஜெயபால் அருணாதேவி தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக அரவிந்தன் அவர்கள் பிறந்தார்கள். மூத்தவரான திரு ஜெயராமன் அவர்கள் திருச்சியில் உள்ள பிசினஸ் நிர்வாகங்களை கவனித்து வருகிறார். இளையவரான அரவிந்தன் அவர்கள் தனது பள்ளி கல்வியை திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் பள்ளியிலும் தனது இன்ஜினியரிங் கல்வியை குமாரபாளையம் SSM பாலிடெக்னிக் கல்லூரியிலும் முடித்துவிட்டு தந்தை மற்றும் தனையனோடு சேர்ந்து தொழில்துறையில் கால் பதித்தார். திரு அரவிந்தன் அவர்கள் தொழில்துறையில் கால் பதித்ததிலிருந்து 1998இல் வள்ளலார் ஹார்வெஸ்டர், 2000இல் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர், 2005இல் வள்ளலார் ப்ளூ மெட்டல்ஸ், 2006 முதல் தற்போது வரை ஊர்காவல் படை மண்டல தளபதி, 2008இல் ஹால்மார்க் பிசினஸ் ஸ்கூல், 2010இல் வள்ளலார் ஜாண்டியர் டிராக்டர் விற்பனையாளர், 2011இல் வள்ளலார் ஹோண்டா பைக் ஷோரூம், 2017இல் வள்ளலார் கேட்டரிங் சர்வீஸ் மற்றும் வள்ளலார் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், 2023இல் வள்ளலார் லைஃப் ஸ்டைல் டைட்டன் வேர்ல்ட் ஷோரூம் என பல்வேறு தொழில்களை தொடங்கி பெரம்பலூர் மட்டுமல்லாது அரியலூர், திருச்சி என அருகாமை மாவட்டங்களிலும் பல கிளைகளை உருவாக்கி திறம்பட நிர்வாகம் செய்து வள்ளலார் என்கிற பெயரை பெரம்பலூர் மாவட்டத்தின் தொழில்துறை அடையாளமாக ஆக்கி காட்டினார். தொழில்துறையில் ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டே இன்னொரு பக்கம் 2002ஆம் ஆண்டு பெரம்பலூர் ரோட்டரி சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு மக்கள் சேவையிலும் மகத்தான பணிகளை செய்யத் தொடங்கினார். கொரோனா நோய் தொற்று காலத்திலும் கஜா புயல் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ரோட்டரி சங்கத்தின் வாயிலாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் 1000க்கும் மேற்பட்ட அனாதை சடலங்களை நல்லடக்கம் செய்த மனிதநேய பண்பாளராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ரோட்டரி கிளப் ஆஃப் பெரம்பலூர் கிங்ஸ் என்ற பெயரில் மற்றொரு சங்கத்தையும் 2019ஆம் ஆண்டில் தனியாக தொடங்கி அதன் மூலமும் எண்ணற்ற மக்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பெரம்பலூர் ரோட்டரி சங்கத்தில் 2006, 2007இல் செயலாளராகவும் 2009, 2010இல் தலைவராகவும் பதவி வகித்து பணியாற்றினார். தவிர ஜிம்கானா கிளப் செயலாளராக 10 ஆண்டுகளும் டேக்வாண்டோ அசோசியேஷன்ஸில் தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறார். மேலும் 2012ஆம் ஆண்டு மாவட்ட துணை ஆளுநர் பொறுப்பில் தொடங்கி இன்று வரை மாவட்ட தலைவர், மாவட்ட இணை செயலாளர், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்து பணியாற்றிய அரவிந்தன் அவர்கள் தன்னுடைய விடா முயற்சியின் காரணமாக $1,74,000 இந்திய மதிப்பில் 1,45,00,000 ரூபாய் நிதியை ரோட்டரி சங்கத்திற்கு வழங்கி மேஜர் டோனர் லெவல் 3க்கு உயர்ந்திருக்கிறார். டிஸ்ட்ரிக்ட் அவார்ட் கவுன்சில் தலைவராகவும் அசிஸ்டன்ட் ட்ரெய்னராகவும் பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் மரியாதைக்குரிய திரு வள்ளலார் அரவிந்தன் அவர்கள் தனது அன்பு துணைவியார் தீபா மற்றும் லண்டனில் மேற்படிப்பு பயிலும் மூத்த மகள் த்ரிஷா, VIT கல்லூரியில் என்ஜினியரிங் பயிலும் இளைய மகள் தீட்சணா ஆகியோர்களுடன் குடும்ப வாழ்விலும் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக பெரம்பலூரில் நடைபெறும் புத்தக திருவிழா நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு தொடர்ந்து தனது பெரும் பங்களிப்பை நல்கியவர். இப்படி தொழில்துறையிலும் மக்கள் சேவையிலும் திரு வள்ளலார் அரவிந்தன் அவர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி.